பாரிஜாதம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசையை தான் காட்டுறாங்க. அப்போ சுபத்ரா வந்து இசையை கூப்பிடவும் அவங்க வராங்க. உடனே சொல்லுங்கத்த அப்படிங்கும்போது இங்கே பாரு இசை இந்த கல்யாண பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்து அப்படிங்கும்போது இங்கே பாருங்கத்த நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு இந்த கல்யாணம் நல்ல மாதிரிக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு உங்ககிட்ட ஒன்று நான் அபிப்பிராயம் கேட்கறதுக்காக வரல. இந்த கல்யாணத்தில் நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அதை தான் சொல்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே இசை வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ விஷால் வந்து வெளியே நின்று அவங்க பார்த்துட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இசை வந்து சொல்கிறாங்க அத்தை என்னத்தை இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். இதனால வந்து இந்த பிரச்சனையில் நீ வந்து ஏதாவது தலையிடக்கூடாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஏற்கனவே ஃபர்ஸ்டே வந்து ஒன்னால தான் வர்ஷினிக்கு நடக்கக்கூடிய கல்யாணம் நடக்காமல் போச்சுது. அந்த கல்யாணத்தில் எவ்வளோ பிரச்சனையை நீ ஏற்படுத்தின அதே மாதிரிக்கு திரும்பவும் நடந்துடக்கூடாது. அதுக்காக தான் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே விஷால் வந்து ஐயோ இசை நீ சத்தியம் பண்ணி கொடுத்துறாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வெளியே நின்றுட்டு இருக்கவும் அப்போ இசை வந்து சத்தியம் பண்ணி கொடுப்பாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும்போது இசைகிட்ட வந்து சுபத்ரா வந்து ரொம்பவே வலுக்கட்டாயமாக கேட்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இசை வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தில் என்னால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்கவும் உடனே வந்து சுபத்ரா வந்து ஸ்ரீஜா அங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஸ்ரீஜா வந்து மறைஞ்சிருந்தவங்க வராங்க. பாத்தியா ஸ்ரீஜா நீ சொன்னியே இசை வந்து சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டானு இப்போ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே அவங்க சுபத்ரா வந்து இப்படி சொல்றதை பற்றி ஸ்ரீஜா வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஷால் வந்து இசை நீ தப்பு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இசை வந்து பார்த்தோம்னா சோகத்தோட அங்கேருந்து கிளம்பி வராங்க. அப்போ உடனே விஷால் வந்து இசையை போட்டு திட்டுறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான் நீ இந்த மாதிரிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கும்போது என்ன விஷால் நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிற அத்தை இந்த மாதிரிக்கு கேட்பாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரிக்கு சூழ்நிலையில் என்னால் எப்படி நான் அத்தை எதிர்த்து நான் பேச முடியும். அதனால தான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அப்படிங்கும்போது நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்ட ஆனால் வர்ஷினியை பற்றி நீ கொஞ்சமாக நினச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இசை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் சரிதான் என்ன இருந்தாலும் வர்ஷினிக்கு ராகுவுக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்கிற அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிற இப்போ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஏன் என்ன இருந்தாலும் சரிதான் நீ தான் வந்து பொய் சொல்லப்பட்டவளாச்சே அதனால தான் உனக்கு இந்த சத்தியத்துக்கெல்லாம் வந்து நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்கல அப்படிங்கும்போது ஏன் விஷால் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு இசை வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வர்ஷினியை தான் காட்டுறாங்க. வர்ஷினி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ராகவ் என்னால் ஒன்றை மறக்க முடியாது என்னால் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னா அம்மா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி கோபத்தோடு அவங்க வெளியே வராங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ஸ்ரீஜாவை தான் காட்டுறாங்க. ஸ்ரீஜாட்ட வந்து சிந்தாமணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ஸ்ரீஜா என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. அந்த வர்ஷினி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போறா. அதுவும் அசோக்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறா. அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அசோக் அங்கே வராங்க. வந்ததுமே ஐயோ அசோக் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்லவும் அதுதான் இவனுக்கெல்லாம் ஒன்று நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன உளறிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் அவன் வந்து என்னுடைய அண்ணன் பையனாக்கு அப்படிங்கும்போது யார் இவன் வந்து உங்களுடைய அண்ணன் பையனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஸ்ரீஜாவும் அசோக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா. அவங்களும் சிரிக்க ஆரம்பிக்கவும் அப்போ சிந்தாமணிக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஸ்ரீஜா நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ சொல்கிறத பார்த்துட்டு அசோக்கும் சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அவன் உண்மையான அசோக்கே கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சிந்தாமணிக்கு அப்படியே திருன்னு பார்க்குறாங்க. என்ன ஸ்ரீஜா சொல்லிட்டு இருக்கிற உண்மையான அசோக் இவன் இல்லையா அப்படிங்கும்போது ஆமாம் உண்மையான அசோக் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்படிங்கும்போது அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ஸ்ரீஜா வந்து அசோக்கா நடிக்க வந்திருக்காங்களா நீ இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சிந்தாமணிகிட்ட வந்து அவங்க ஸ்ரீஜா வந்து ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அப்போ சுபத்ராவும் பாஸ்கரும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்ரீஜா வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரிக்கு அசோக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான் போலுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வீட்டுக்கு வர போகிறாங்க. ஏர்போர்ட்டில் வச்சு நம்ம அவனை தூக்கிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா வந்து ஸ்ரீஜா இப்படி ஒரு திட்டத்தை போட்டு உண்மையான அசோக்கை வந்து அவங்க தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க. இங்கே வந்தது வந்து உண்மையான அசோக்கே கிடையாது. என்னுடைய ஆள் தான் அசோக்கான்னு அடிக்க வந்திருக்கிறா அப்படிங்கும்போது இதை கேட்டதுமே சிந்தாமணி சொல்கிறாங்க ஸ்ரீஜா இப்போ இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கிறிய என்ன அர்த்தம் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது உண்மையான அசோக் வந்தாம்னா கண்டிப்பாக வந்து வர்ஷினியாக அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏன்னா அவன் ராகவும் வர்ஷினியும் சேர்ந்து அசோக்கோட மனசே மாற்றிடுவாங்க. இதனால் அசோக்கும் வந்து வர்ஷினியாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராகவும் வர்ஷினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு அவன் மருமகளாக வந்துடுவா. அது நடக்கக்கூடாது. இதே மாதிரி
நாளைக்கு என்னுடைய ஆள் அசோக்கன் அடிக்க வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அவன் கேட்டு நடப்பான். அதனால வர்ஷினி கழுத்தில் அவன் தான் தாலி கட்டுவான். தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் வர்ஷினியை அவன் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் அவன் கதையை முடிச்சிருவான். அதுக்கப்புறவு வர்ஷினியை காணலன்னு சொல்லிட்டு இசையும் இங்கேருந்து கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறவு என்னுடைய ராஜ்யம்தான், அது மட்டும் இல்லாமல் சுபத்ராவோட கதையை முடிச்சுட்டு அந்த இடத்துல நான் ஒன்றை கொண்டுட்டு வந்துடுது அப்படின்னு ஸ்ரீஜா வந்து சொல்லவும் இது கேட்டதுமே சிந்தாமணி வந்து அப்படியே ஸ்ரீஜாவை கெட்டி பிடிச்சி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சரியான இப்படிலாம் வந்து ஒரு திட்டம் போடுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனால் என்கிட்ட கூட நீ ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கும்போது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சிந்தாமணி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நீ வந்து அதாவது சுபத்ராவோட இடத்துல என்னை கொண்டுட்டு வரேன்னு சொன்ன பற்றியா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே வர்ஷினி தான் காட்டுறாங்க. வர்ஷினி பார்த்தோம்னா அவங்க தன்னுடைய கதையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு மருந்து வாங்குறாங்க. அந்த மருந்தையும் வந்து கோயிலில் உட்காந்து அவங்க குடிச்சிருவோம். அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. உடனே எல்லாருமே ஓடி வராங்க. ஐயோ இந்த பொண்ணு வந்து ஏதோ தப்பான முடிவு எடுத்துட்டா போலுக்கு, இந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா இசையோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. பிரியா அங்கே வராங்க. என்னது வர்ஷினி அக்கா அங்கே இப்போ இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து ஏதோ மறந்து குடிச்சிட்டா போலுக்கு, அதனால தான் இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் பிரியா உடனே அழுதுகிட்டு இசைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் இதை கிட்டதுமே இசை வந்து ஐயோ எப்படியாவது வந்து அவளை காப்பாற்றியே தீரணும், அவளை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அழைச்சிட்டு போ நானும் வந்துடுது அப்படிங்கவும் பிரியாவும் வந்து பார்த்தோம்னா அவங்க வர்ஷினியை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்தது விஷால் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் விஷாலும் இசையும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து வர்ஷினிக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்சிருந்தாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருவாங்க. உடனே அழைச்சிட்டு வந்தனால எந்த வித ஆபத்தும் இல்லை அப்படின்னு அவங்க டாக்டர் சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா இசை வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் வர்ஷினி வந்து கண் முழிச்சிருந்தாங்க. இப்போ இசை வந்து வர்ஷினி போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கோம். விஷால் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணேன்னா நான் தான் வந்து உனக்கும் ராகுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னோம்ல, நீ எதுக்காக இப்படி தப்பான முடிவு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா வர்ஷினி வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. நானும் ராகுவும் வந்து 2 பேரும் சேர்ந்து கணவன் மனைவியாக நாங்கள் வாழ்ந்துட்டோம். அதனால தான் என்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல, நான் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து இசை வந்து வர்ஷினியை போட்டு பலார்னு ஒரு அறை கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லவும் அக்கா நான் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி நாங்கள் தப்பு பண்ணிட்டாங்க, நான் பண்ணினது தப்பு தான், ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா என்னென்னா என்னை மிரட்டுறாங்க, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நான் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. அதனால தான் எல்லா பிரச்சனையும் என்னோட முடியட்டுன்னு சொல்லி நான் அந்த மாதிரிக்கு தப்பான முடிவு எடுத்தாங்க அப்படிங்கவும் இங்கே பாரு இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு ராகுவுக்கு தான் கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படிங்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க சுபத்ரா வந்து கோயிலுக்காக வந்து அவங்க நகையை கொடுக்கறதுக்காகனு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாங்க போலுக்கு. அப்போ சுபத்ரா வர வீட்டில் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் ஊர்க்காரங்க வரவும் அப்போ வந்து சாமிக்குள்ள கிரீடத்தை கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா இசை வந்து அந்த கிரீடத்தை எடுத்து கொடுக்கவும் அப்போ ஸ்ரீஜாவும் சிந்தாமணி வந்து தடுக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, எதுக்காக நீ வந்து சுபத்ரா நீ இல்லாத நேரத்தில் இந்த நகையை எடுத்து கொடுக்குற அப்படிங்கும்போது இங்கே பாருங்க சுபத்ராத்தை ஏற்கனவே இவங்கள்ட்ட நகையை கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோனில் பேசினாங்க. இப்போ இவங்க வந்த நேரம் அவங்க இல்லாமல் ஆயிட்டாங்க, அதனால தான் இந்த நகையை நான் தூக்கி கொடுத்து அப்படின்னு சொல்லவும் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து இசையை அடிக்கிறதுக்காக போகும்போது இசை வந்து தடுக்கிறாங்க. என்னைய நீ அடிக்க வந்தேன்னு சொல்லிட்டு இசை வந்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா போட்டு அடிச்சிருந்தாங்க. இப்போ அசோக் அங்கேருந்து வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அம்மா இல்லாத நேரத்தில் இந்த நகையை தூக்கி கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இசை கிட்ட இந்த மாதிரிக்கு அசோக் சொல்லவும் இதை கேட்டதுமே இசை வந்து அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா ராகவும் சரி விசாலும் சரி இந்த மாதிரிக்கு பண்ண மாட்டாங்க, ஆனால் இவர் என்னென்னா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அசோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்க அத்தை தான் இந்த நகையை வந்து உங்களுக்கு கோயிலுக்கு கொடுக்குறதா வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணினாங்க, இப்போ அத்தை இல்லை அதனால தான் அந்த நகையை கொடுத்து அப்படின்னு சொல்லவும் அப்போ அசோக் சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் வந்து அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது எடுத்துன்னு வச்சுக்கீங்க அப்புறமா மரியாதை கெட்டு போயிரும் பாரு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு இருக்கிற ஸ்ரீஜாவும் சிந்தாமணி சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ உடனே இசை வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு அசோக் என்ன இருந்தாலும் ஸ்ரீதானா அந்த வீட்டு மருமகளாக்கும் அப்படிங்கும்போது என்னது மருமகனா இந்த மாதிரி தான் நீ பண்ணுவே அப்படின்னு சொல்லிட்டு அசோக் இப்படி பேசுறத பார்த்துட்டு உடனே இசைக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. என்னது ராகவும் சரி விசாலும் சரி அவங்க ரொம்பவே நல்லவங்க, ஆனால் அசோக் வந்து அந்த மாதிரிக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இசைக்கு வந்து அசோக்கை பற்றி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இதனால வந்திருக்கிறது உண்மையான அசோக் கிடையாது, ஸ்ரீஜா ஏற்படுத்தின ஆளு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசை வந்து கண்டுபிடிப்பாங்களா, உண்மையான அசோக் வந்து அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து கண்டுபிடிப்பாங்களா, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.